வணக்கம். இது கேள்விக்களம். தேர்தலுக்கு இன்னமும் நாட்கள் இருந்தாலும் கூட அதற்காக கட்சிகளை தயார்படுத்தக்கூடிய பணிகளில் ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவும் முனைப்போடு இருக்கின்றன. 2 நாட்களுக்காக இந்த திராவிட மாதம் என்பது ஒரு செப்டம்பர் மாதம் என்பது திராவிட மாதம். பெரியார், அண்ணா, திமுக பல பிறந்த நாட்கள் என்று இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை திராவிட மாதமாக கொண்டாடி வரும் திமுக சமூக வலைதள அணியினர், அவர்களுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினர் மத்தியிலே பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதனுடைய சாதனைகள், சமூக நீதி பயணம், தமிழ் மண்ணுக்கு, தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் திராவிட இயக்கம் தொண்டாற்றி இருக்கிறது என்கிற விவரங்களை பட்டியலிட்டு விரிவாக ஆய்வுகள், கருத்தரங்குகள், எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நேரத்தில் திட்டமிட்டு திசை திருப்பல்கள் நடக்கும். எதிரிகள், வீணர்கள் திசை திருப்புவார்கள். கவனத்தோடு இருக்க வேண்டும். பொய், அவதூறு, பாதி உண்மை இவற்றை சொல்லி குழப்புவார்கள். அதிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணியாற்ற வேண்டும் என்று சமூக வலைதள அணிக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இன்று அஇஅதிமுகவினுடைய சமூக வலைதள பிரிவினுடைய நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கள் கட்சியினுடைய சாதனைகளை சொல்லி இளைஞர்கள் மத்தியிலே அதை பற்றி பேச வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக களப்பணி எதுவும் செய்யாமல் சோசியல் மீடியாவில் மட்டும் இயங்கி ஒரு பெரிய கட்சியாக பாஜக இருப்பது போல ஒரு தோற்றத்தை தருகிறார்கள் என்று KP முனுசாமி அவர்கள் விமர்சித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய ஒரு செய்தி என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடந்த சில தேர்தல்களை ஒப்பிடுகிற போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கட்சி வெற்றி பெறுவதற்கு இன்னும் ஒரு 10% வாக்கு தேவை. குறிப்பாக அதிமுகவை ஆதரித்து வந்த பாரம்பரியமான வாக்காளர்களாக இருக்கக்கூடிய மூத்த வாக்காளர்கள், மூத்த தொண்டர்கள் இறந்து போனது ஒரு சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து புதிதாக வாக்களிக்க வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே தாக்கம் செலுத்தி அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பெறுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் என்கிற கோணத்தை முன்வைத்திருக்கிறார். திசை திருப்பல்களுக்கு இடம் தரக்கூடாது என்று ஆளும் கட்சியும், சரிந்த வாக்கை சரி செய்வது எப்படி என்று எதிர்க்கட்சியும் திட்டமிடுகிறது. இது சார்ந்து விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு T. ராமகிருஷ்ணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன் அவர்கள், இவர்களோடு திமுகவினுடைய தமிழன் பிரசன்னா அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சுமந்துடைய முதற் பார்வை கேட்கணும். அதிமுகவோட வாக்கு வங்கி சரிவு தொடர்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைச்சிருக்கக்கூடிய கருத்தையும், சமூக வலைதள பிரிவினர் பிஜேபி களத்தில் இல்லை, ஆனால் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு KPM சொல்கிறாரு. அதிமுக என்னெல்லாம் செய்தது அப்படின்றத இன்னமும் அக்ரெசிவாக சொல்லணுன்ற கருத்தை திரு எடப்பாடி சொல்லியிருக்கிறார். வாக்கு வங்கி சரிவு அப்படின்றத ஃபஸ்ட் டைம் அட்மிட் பண்ணுறாரா? அதுக்கு அவர் ஆட்ரிபியூட் பண்ணுற ரீசன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு சுமந்த்? முதல்ல திரு எடப்பாடி அவர்கள் கூறிய இந்த சோஷியல் மீடியாவை பற்றி கூறிய கருத்துக்கள் முற்றிலும் சரியான கருத்துக்கள். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு முன்பை விட, எந்த ஒரு காலகட்டத்தை விட இன்று சோஷியல் மீடியாவினுடைய முக்கியத்துவம் தேர்தல் பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுல அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு பெய்டு டீம் அவங்கக்கிட்ட கிடையாது. இப்போது அவங்களுடைய அதிமுகவுடைய ஐடி டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது திமுகவுக்கு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி வச்சு சில நபர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள ஒரு சோஷியல் மீடியா டீமாக வச்சுருக்காங்க. திமுக மட்டும் இல்லை, பாஜகவும் அதே தான். தேர் ஆர் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் பெய்டு ஃபார் தேர் சர்வீசஸ். அது அஃபிஷியலாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி. ஆனால் அதிமுகவில் என்ன பண்ணுறாங்க, கட்சிக்காரர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து கட்சிக்காரர்கள் நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள், ஆர் நீங்கள் போஸ்ட் போடுங்க, நீங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுங்கள்,
நீங்கள் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் பண்ணுங்க. ஏடிஎம்கே வந்து வெளியில ஃபண்ட் பண்றது இல்லையா திரு சுமன்? ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு இல்ல, ஒரு நிமிஷம், யூடியூப் நடத்துறதுக்கு ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி மாதிரி ஒரு 90 நபர்கள், 80 நபர்கள், 60 நபர்கள், ரெஸ்பான்ஸ் டைம் நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு அறிக்கை, ஒரு நிகழ்வு நடக்கிறது, திரு எடப்பாடியிடம் இருந்து ஒரு அறிக்கை வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 மணி நேரம், 6 மணி நேரம், சம்டைம்ஸ் அடுத்த நாள். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டீம் ஆக அவங்களுடைய ஐடி விங் இல்லை. கட்சிக்காரர்கள் மேற்பார்வையில் தான் நடக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ திமுகலையும் டிஆர்பி ராஜா இருக்காரு, இதுக்கு முன்னாடி பிடிஆர் தியாகராஜன் இருந்தார், ஒரு ஐடி விங் இருக்கு, ஐடி டீம் இருக்கு. போட்டு குழப்பறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு ஐடி விங், ஐடி டீம், ஒரு சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இயங்கக்கூடிய ஆர்வலர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தலைவர்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது முதலமைச்சருடைய அறிக்கையோ, எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையோ, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, இந்த தலைவர்களுடைய அறிக்கையோ, அந்த அறிக்கை வந்த பிறகு அதன் மீது அவங்க வந்து கருத்து சொல்கிறதுன்றது வேற. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிற ஸ்டாண்டை, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது அவர் தானே முடிவு செய்ய முடியும். என்ன இந்த நிலைப்பாட்டை நாம் விமர்சிக்கிறதா, ஆதரிக்கிறதா, கண்டிக்கிறதா, கண்டு காணாமல் போகிறதா, ரொம்ப வலிமையாக கண்டிக்கிறதா, இது எல்லாமே லீடர்ஷிப் எடுக்கிற ஒரு கால். இதை ஐடிவிங்க என்ன பண்ண முடியும்? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இதில் 2 விஷயங்கள் இருக்குது நீங்கள் சொன்னதில். ஒன்று, சில விஷயங்களில் பர்டிகுலராக இப்போ இல்லை, பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோது பல தர்ம சங்கடமான பிரச்சனைகள் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதனால திரு எடப்பாடியால் அதை பற்றி பேச முடியாது, இல்லை கருத்தே தெரிவிக்க முடியாது. அப்புறம் அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது சரி ஏதோ ஒரு அறிக்கையை விட்டு தான் ஆகணும்னு ஒரு அறிக்கை விடுவார். அது வேறு. இன்று இருக்கிற சூழலில், அதாவது கூட்டணியில் இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் இல்லாத ஒரு சூழலில் நிச்சயமாக திரு எடப்பாடி அவர்கள் விரைவாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள், சில விஷயங்களில் இன்னும் டிலே இருக்கிறது, அவர் வந்து ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் 2 விஷயம், நீங்கள் வெறும் வந்து ஏடிஎம்கே அஃபிஷியல் வெப்சைட்டில், ஐ மீன் ட்விட்டர் ஹேண்டில்லையோ சோஷியல் மீடியா போஸ்ட்லேயோ போடுறதுங்கிறது ஒன்று, அதை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? எவ்வளோ பேர் வந்து அதிமுகவினுடைய அஃபிஷியல் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாஜக ஒரு காலகட்டத்தில், நான் சொல்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25,000 to 30,000 வாட்ஸ்அப் குரூப். நீங்கள் வெறும் சோஷியல் மீடியானா நம்ம என்ன நினைக்கிறோம், சரி ட்விட்டரில் போடுவாங்க. நோ, வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணுற, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்குங்க. இது வந்து நீங்கள் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் நம்பி நீங்கள் விட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு வேறு அலுவல்கள் இருக்கும், வேறு ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பாஜக மாதிரியோ திமுக மாதிரியோ கட்சிகளுக்கு ப்ரொஃபஷனலாக எம்ப்ளாய் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி, அதிமுக எனக்கு தெரிந்தவரை அதை பற்றி பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார். திரு சுமந்த், 2-3 விஷயம் இதில் இருக்கு. அதிமுகவுக்கு சமூக வலைதள பிரிவு இருக்கு, மாநில தலைவர் செயலாளர் இருக்காங்க, எல்லா மாவட்டத்திலையும் அதுக்கு வந்து ஆக்டிவான ஆட்கள் இருக்காங்க. பிஜேபியிலிருந்து போய் சேர்ந்த சிடி ரவிக்குமார், நிர்மல்குமார் இருக்காரு, இப்படி பல பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இப்போ ஆக்டிவாக தான் இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்கறது, அல்லது பிஜேபிக்கு இருக்கிற ஒரு பிஜேபி வார் ரூம் வச்சுருக்கு, பட் அது இல்லாமல் ஒரு வலதுசாரி மனநிலை கொண்ட அல்லது இந்துத்துவ அரசியலை தீவிரமாக நம்புகிறவங்களோ அவங்க வந்து இதை வந்து ரொம்ப அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணுற ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா கட்சி சொல்லுதா இல்லையான்லாம் பார்க்குறது இல்லை. இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. மைக்கேல்பட்டியில் மதமாற்ற காரணமாக ஒரு பள்ளி சிறுமி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரித்து கன்வர்ஷன் முயற்சி நடக்கலைன்னு சொல்லிருச்சு. ஆனால் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரையிலும் எத்தனை நூற்றுக்கணக்கான ஹேஷ்டேகு, எத்தனை 1000 பேர் அதுக்கு ட்வீட் பண்ணாங்க. இது வந்து தன்னெழுச்சியாகவும் நடக்குது, ஆர்கனைஸ்டாகவும் நடக்குது. ஆர்கனைஸ்டா துவக்கப்பட்டால்தான் அது தன்னிச்சையாக பரவும். நீங்கள் வெறும் தன்னிச்சையாக மட்டும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு தன்னிச்சையாக அது நடக்கும்னா ஒன்றும் நடக்காது.
ஆர்கனைசேஷன் இருந்து அதை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா எது தன்னெழுச்சியாக இல்ல உங்களுக்கு தன்னெழுச்சியாக எல்லாங்கிறது அடுத்த ஸ்டேஜுங்க. இப்போ திமுக ஐடிவிங்க ஒரு விஷயத்தை போடுறாங்க, திராவிட சித்தாந்தத்துக்கு ஏற்றுக்கொண்ட நபர்கள் அதை ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் இருக்கு. பாஜக வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் பாஜக ட்வீட்டை ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க, அது இருக்கு. ஆனால் வெறும் இவங்களை மட்டும் நம்பி நம்ம இருப்போம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. இன்னொரு ஈகோசிஸ்டமும் பாருங்க. அண்மையில நடந்த ஒரு சம்பவம், மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் ஒரு பேச்சாளர் போய் ஒரு ஸ்கூல்ல பேசுறாரு, நீ போன ஜென்மத்துல பண்ண பாவத்தினாலதான் இந்த ஜென்மத்துல ஒரு ஊனமுற்றவரா மாற்றுத்திறனாளியா பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அபிஷியல் டிஎம்கே ரியாக்ட் பண்ணல. டிஎம்கேக்கு வெளியில இருக்கிற திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர்கள், அதுல ஈர்ப்பு கொண்டவங்க அல்லது திமுகவை வெளியிலிருந்து ஆதரிக்கிறவங்க தான் அந்த கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. அதற்கு மினிஸ்டர் ரெஸ்பாண்ட் பண்றது, சிஎம் ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் அப்படியான ஒரு கேம்பெயின், அப்படியான ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸ் ஏடிஎம்கேல இருக்கா? அதுதானே இதுல ஒரு பிரச்சனையா இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இந்த மேட்டர்ல கூட, இந்த மகாவிஷ்ணு மேட்டர்ல கூட யாருமே சொல்லாம, இப்போ உதாரணத்துக்கு திமுக தலைமைக்கு இத்தகைய ஒரு நிலைப்பாடு எடுப்பது பிடிக்கவில்லை என்று தெரிந்திருந்தால் அவர்கள் பண்ண போறது இல்ல. போட்டவங்க யாரும் டிஎம்கேவோட நேரடி ஆட்கள் இல்ல. சில விஷயங்கள் இல்ல ஒரு நிமிஷம், அவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நான் கார்டு கேரியிங் பார்ட்டி மெம்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. கார்டு கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை இல்லையே தவிர அவங்க கட்சிக்காரங்க, ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர். அதே மாதிரி கொள்கையின் மீது பற்று கொண்டவங்களா இருப்பாங்க. அப்படியான பற்று அவங்க கட்சி தலைமை என்ன நினைக்குது, முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு, இது அக்கிரமா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்கூல்ல நடக்க கூடாது அப்படின்னு நூற்றுக்கணக்கானவங்க போட்டாங்க. அந்த உணர்வை மதிக்கிற இடத்துக்கு முதலமைச்சர் அமைச்சரும் தள்ளப்படுறாங்க. பட் அப்படியான ஒரு கமிட்டட், ஐடியாலஜிக்கலி கமிட்டட் ஒரு ஃபோர்ஸ் ஏடிஎம்கே இருக்கான்றது நம்ம இதே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். வாக்கு சதவீதத்துக்கு வாங்க. ஏடிஎம்கேக்கு ஒரு நிமிஷம், வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறதுங்கிறது தெளிவா தெரியும். எடப்பாடி அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலைனாலும் எல்லாருக்கும் தெரியுது. 45% ஒரே கட்சி தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் 45% வாங்கின கட்சி வேற எந்த கட்சியும் 45% வாங்கினதில்லை தனித்து. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்து இன்னைக்கு ஒரு 25% 27-28% ஓட் ஷேராக குறைந்திருக்கிற ஒரு கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 17-18% ஓட்டு குறைந்திருக்கிறது. இதில் ஒரு பகுதி பாஜகவுக்கு சென்ற ஒரு பகுதி திரும்பி வந்துடும். ஏன்னா ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்காது, அதனால அதிமுகவுக்கு திரும்புவோம் அப்படின்னு ஒரு பகுதி வரும். ஆனாலும் அது வந்தால் கூட ஒரு 4-5%, 32-33. ஸோ இன்றைய சூழலில் அதிமுக தான் இழந்த அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை கொண்டு வரணும். அதுக்கு என்னன்னா, திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி அதிமுக தான் அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் மக்கள் மனதில் உண்டாக்கணும். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சில இடத்துல ஜெயிச்சிருமோ, அந்த கூட்டணி ஜெயிச்சிருமோ, சில இடத்துல அதிமுக 3ஆவதுக்கு போயிருமோ. ஸோ இந்த ஃபீலிங் இருக்கும்போது மக்கள் சரி அந்த இவங்களுக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்வாங்க. ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக தான், அதுதான் பழைய தமிழ்நாட்டினுடைய லாஜிக், எலக்ட்ரல் லாஜிக். அந்த லாஜிக்கை அவர்கள் மீண்டும் கட்டமைக்க வேண்டும். கட்டமைத்தால் உறுதியாக இன்னைக்கே அதிமுக தோற்பது திமுகவிடம் மட்டுமல்ல, திமுகவுடைய கூட்டணி கிட்ட தோக்குறாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைட்டில் இன்னைக்கும் திமுகவும் அதிமுகவும் நேருக்கு நேர் மோதினா டஃப் ஃபைட்டாகத்தான் இருக்கும். அது யாருக்கும் ஸ்வீப்பாகவே இருக்காது. திமுகவுக்கு ஒரு பெரிய 160-180 சீட்டு வந்துடும் அப்படின்னு இருக்காது. திமுக வெற்றி பெறலாம், நேரோ ஃபைட் இருக்கலாம், பட் கான்டெஸ்டாக இருக்கும். எங்கே பிரச்சனை வருதுன்னா, காங்கிரஸ் 4-5%, கம்யூனிஸ்ட் தலா 1%, திமுக கூட்டணி இருக்கிற ஒரு நேரத்தில் அதிமுக இதுவரை எல்லா தேர்தலையும் கூட்டணியோட தானே சந்திச்சிருக்கு. திமுக மட்டும் கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டிட்டது, நிராயுதபாணியாக தனியா வந்தது இல்லையே. போன அசம்பிளி தேர்தலில் பிஜேபி, டிஎம்கே, எக்கச்சக்கமான கூட்டணி கட்சிகள், தேமுதிக எக்கச்சக்கமான கூட்டணி கட்சிகள். இல்ல 2016ஆம் ஆண்டில் நடந்த, அதுவும் 5 ஆண்டு ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று தெரிந்து தனித்து போட்டிட்டாங்க அதிமுக. ஸோ நம்ம அந்த அளவிற்கு அஃப்கோர்ஸ் அது வேறு அந்த அந்த அந்த
காலகட்டம் மாறி. ஆட்சிக்கு எதிரான ஓட்டை மக்கள் நல கூட்டணி பிரிச்சது சார். தேவை 2016ல ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி விட்டாங்க. அந்த கூட்டணி போய் நாங்க மாற்றினாங்க. எவ்வளவு ஓட்டு எடுத்தாங்க? ஆட்சிக்கு எதிரான ஓட்டெல்லாம் அதுல போச்சு. இல்லைங்க, நாங்க தான் சரி. அது ஏங்க யாருங்க மக்கள் நல கூட்டணியை வந்து அதிமுக உருவாக்குனாங்களா? அவங்களா தானே போனாங்க. இப்போ யாராவது வந்து இப்போ தொல் திருமாவளவன் அவர்களோ வைகோ அவர்களோ நாளைக்கு வந்து இல்ல அந்த காலகட்டத்துல ஜெயலலிதா தான் எங்க அதெல்லாம் டீப்பா பேச முடியாதுங்க. திருமான்னைக்கு ஏன் போனாரு, ஏன் திடீர்னு அது வரையிலும் ஒரு சில சீட் மட்டும் வாங்கிட்டு இருந்தவங்க ஏன் திடீர்னு ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசினாங்க. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருமே ஏன் அதை பத்தி பேசுறதை நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதை பேசுறதுல ஒண்ணும் இல்ல. வயசானவங்க இறந்துட்டதுனால ஓட் ஷேர் குறைவு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது ஓட் ஷேர் குறைவுக்கு பல காரணங்கள். ஒன்று பர்செப்ஷன், பப்ளிக் மெமரி, பப்ளிக் மைண்ட்ல உங்களுக்கு நீங்க கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுதான் வந்து திரு எடப்பாடி அவர்கள் செய்ய தவறியது. தினமும் செய்தித்தாள்களில் வர வேண்டும், தினமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், தினமும் ஒரு ஈவெண்ட் நடத்தணும். அது நடக்க மாட்டேங்குது. ஸோ எங்கு பர்செப்ஷன் அந்த மாதிரி விழுதோ, வேற திரு அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் டெய்லி அது என்ன சரியா சொல்றாரா தப்பா சொல்றாரா, அது பொய்யா நிஜமா, டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து விடுவார். உடனே அதை வச்சு ஒரு 4 நாள் ஓடும். ஸோ பர்செப்ஷன், பப்ளிக் மைண்ட் என்ன என்னங்க திமுகவை எதுக்கிறது இவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க, அந்த பர்செப்ஷன் உருவாக்குறாரு. ஸோ அதிமுகவுக்கு தேவை பர்செப்ஷன் உருவாக்குவது பப்ளிக் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் செய்யணும், சோஷியல் மீடியாலையும் செய்யணும். அதற்கு பணத்தை செலவழித்து ஒரு கம்பெனியை அமைத்து அதன் மூலமாக ப்ரமோஷன் பண்ணாதான் நடக்கும். பணத்தை செலவழிக்கிறதுக்கு அதிமுக தயாரா இல்ல. அதனால தான் ஒரு பர்செப்ஷனை, ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்க முடியல. அப்படி சொல்லல. பணத்தை செலவழிக்கணும். அவர் ஒரு டீம் அதுக்குன்னு செட் பண்ணணும்னு சொல்றாரு சுமந்த் சார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு பொன் விழா கண்ட ஒரு கட்சி. நாங்கள் பொதுவாக எங்களுடைய முறை என்னன்னா, களத்தில் நின்று வேலை செய்யக்கூடியவங்க, களத்தை நம்பக்கூடியவங்க. எப்பொழுதுமே இப்போ எடப்பாடியார் எப்போ பேசினாலுமே, எந்த மீட்டிங் பேசினாலுமே என்ன சொல்வார்னா, நீங்கள் களத்தில் வேலை செஞ்சால் ஓட்டு விழும், நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்னு. அது இல்லாமல் அம்மா இருக்கிற காலத்தில் ஐடி விங்கை வந்து பலப்படுத்திட்டாங்க. அந்த ஐடி விங்கை எப்படி நாங்கள் பலப்படுத்தணும்னா, எங்கள் கட்சிக்குள்ளே இருக்க நிர்வாகிகளை வச்சு உணர்வுபூர்வமாக வேலை செய்யணும். பெய்டு டீம்னு நாங்கள் எப்பொழுதுமே உருவாக்குனது கிடையாது. பெய்டு டீமை வச்சோ ஒரு தகவல்களை வந்து, அதாவது ஒரு சொன்னார் பர்செப்ஷன், கருத்துருவாக்கம். கடந்த காலங்கள்லாம் கொள்கை ரீதியான ஒரு போர் இருந்துச்சு. ஒரு கொள்கை ரீதியான போர், ஒரு இந்துத்துவாவோ திராவிட கொள்கையோ ஒரு கொள்கை ரீதியான போரை வந்து நடத்திட்டே இருந்தோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற போர் என்னென்னா கருத்துருவோக்கா போர் தான். ஒரு கருத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ஒரு கருத்துருவோக்கா போரை நடத்தி தான் இன்றைக்கி வெற்றி பெறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதை மறுக்க முடியாது. அதை எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் எடப்பாடியை நீங்கள் சொன்ன பாருங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அது ஒரு அங்கமே தவிர அதையே அவர் முன்னிலைப்படுத்தி பேசலை. ஐடி விங்கை சேர்ந்தவங்க என்ன ஒரு பொய்யான தகவல் கொண்டு வர்றாங்களோ அதை உடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம கொண்டு வந்த ஏராளமான திட்டங்கள், புரட்சி தலைவர் காலத்திலையோ அம்மா காலத்திலையோ இவர் கொண்டு வந்த திட்டங்கள், இப்படி எத்தனையோ திட்டங்களை நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் வந்து நல்லா பாடுபடணுன்ற ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காரு. அடுத்து இளம் வாக்காளர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க சார். இப்போ கிட்டத்தட்ட கடந்த முறை லோக்சபா எலெக்ஷன்லேயே பாருங்கள், 5,26,000 பேர் என்ன இளம் வாக்காளர்கள் 5,26,000. ஒவ்வொரு வருடம் ப்ளஸ் முடிக்கிறவங்க கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் +2 முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த வாக்காளர்கள் வந்து 18 வயசு நிறைவடையும் போது அது ஒரு 6 லட்சம் 7 லட்சம். ஏற்கனவே இருக்கிற இளம் வாக்காளர்கள் ஒரு 5,26,000 பேர். அப்போ குறைஞ்சது ஒரு 11 லட்சம் இளம் வாக்காளர்கள் நமக்கு வந்துருவாங்க அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே. அப்போ அந்த ஓட்டை நம்ம எப்படி கன்சாலிடேட் பண்ணோம்? அப்போது இளம் தலைமுறைக்கு வந்து புரட்சி தலைவர் காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களோ அம்மா காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களோ இப்போ எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றாரு. அப்போ சராசரியாக ஓட்டு பதிவு 60-70% 70%னா 10%ன்றது எவ்வளோ? 6 லட்சம் ஓட்டு ஆகுது. அப்போ அந்த 6 லட்சம் ஓட்டு எங்கேருந்து கிடைக்கும்? நமக்கு இளம் வாக்காளர்கிட்ட தான் கிடைக்கும். அப்போ இளம் வாக்காளர்களுக்கு முதல் தலைமுறை 1972 கட்சி தொடங்குனா அப்போ இருந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்போ அந்த தலைமுறையாக அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாத போது இப்போ இருக்கிற இளம் தலைமுறை அதிமுகவுடைய அருமையை உணர்ந்த வயதானவர்கள் இறந்து போனால் அந்த பூத்தில் 1 ஓட்டு 2 ஓட்டு குறைஞ்சிருது. எத்தனை பேர் இறக்குறாங்களோ அவ்வளோ ஓட்டு குறைஞ்சிருது. இன்னொரு பக்கம் வந்து இளம் தலைமுறை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வரக்கூடிய வாக்காளர்களை அதை கவரணும். ஈர்க்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் முறை போடுறவங்க வந்து பெருசாக கன்விக்ஷனோட போடுறது இல்லை.
ஒரு கட்சி குடும்பத்திலேருந்து வர்றவங்க நான் இந்த கட்சிக்கு ஓட்டு அந்த போட கட்சிக்கு போடுவாங்க. மற்றபடி இந்த தேர்தலில் இந்த நேரத்துக்கு வேட்பாளர் பிடிச்சா போடுவாங்க, ஏதோ ஒன்று காரணத்துக்காக போடுவாங்க. அவர்களை ஈர்க்கிற இடத்துல ஒரு வசீகரமான தலைமையாகவோ ஒரு ஸ்ட்ராங் லீடர்னோ, இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறவர்களையும் யங் ஓட்டர்ஸ், பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து ஓட்டு போட வராங்கன்னா அந்த பூத்தில் ஏடிஎம்கேக்கு ஓட்டு அதிகம் இருக்கும். இப்போ அது லூஸ் அவுட் ஆகுது. இளம் வாக்காளர்களை ஈர்க்காம சார், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு வெற்றி தோல்வி பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுது சார். இந்த எலெக்ஷனில் தீர்மானிக்கப்பட்டது நீட்டை வச்சு 2019 மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த லோக்சபாவில் அதை பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் திமுகவோட ஓட்டு வங்கி 6% குறைஞ்சிருக்கு. எங்களுக்கு 20.40. இப்போ 26க்கும் 20க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 6%. அப்போ அந்த 6% நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த 6% நம்ம என்ன 6லேருந்து 10% எடுக்கணும்னா இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கும் வருகின்ற இளம் தலைமுறை, அதான் சொல்கிறேன், இப்போ 7 லட்சம் பேர் ஒரு +2 முடிச்சுட்டு வராங்கன்னா அவங்க 18 வயசு நிறைவேறாங்க. அப்போ அந்த 6%லேருந்து 10% கன்சாலிடேட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணுன்றாரு? ஐடி விங் மூலமாக நம்ம கொண்டு போன என்ன சார் 7.5% சார். 1500 மாணவர்கள் என்ன இன்னைக்கு இலவச கல்வி, மருத்துவ கல்வி படிக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றோம். அதே போல் பல்வேறு திட்டங்கள், தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டிருக்கு, கல்விக்கு என்ன புரட்சி பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் யாரால ஒரு சரியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியுன்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு எடப்பாடியார் சொல்றாரு. அதற்கான இது ஒரு ஆலோசனை கூட்டமே தவிர நாங்கள் வந்து எப்பொழுதுமே பெய்டு டீமை வந்து நாங்கள் நம்புறது கிடையாது. எங்களோட ஐடி விங்கை எங்கள் கட்சிக்குள்ளே இருக்க நிர்வாகிகளை வச்சு பலப்படுத்தணும்னு தான் எடப்பாடியார் நினைப்பாரே தவிர, அது இல்லாமல் இந்தியாவிலே ஒரு தலைவர் சார் 365 நாளும் உழைக்கக்கூடிய ஒரே தலைவர்னா அவர் தான். நீங்க இப்ப இந்தியா முழுக்க பாருங்க, எல்லாரும் பேட்ல தோக்குறீங்கன்றாரு. பர்செப்ஷன் அந்த ஒரு பிரச்சனைக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு லேட் ஆகுது. சுமன்சி சார் கூட சொல்றாரு நீங்க அறிக்கை கொடுக்க தாமதம். அப்படி கிடையாது, இமிடியேட்டா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது அவருடைய பார்வையில் எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயம், அது கொள்கை ரீதியான முடிவா இருக்கட்டும், கண்டனங்களாகட்டும், அடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் இப்ப 24 நடத்துறோம். ஒவ்வொரு தடவை ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், கஞ்சாக்கு எதிராக நடத்துறோம், தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள்ல தானே சார் இருக்கும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். எதை நிறுத்திட்டோம்? தொடர்ந்து 365 நாளும் மக்களை போய் சந்திச்சுட்டு ஏதோ பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் தெரு பிரச்சாரங்கள் மூலமாகவும் மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கும். இவ்வளவு களப்பணியை செஞ்சாலும், இவ்வளவு களத்துல போராட்டங்களையும் அறிக்கை எதிர்வினை இருந்தாலும், சட்டசபையில பேசினாலும் பிஜேபிக்கு கிடைக்கிற மீடியா ஸ்பேஸ் ஒரு எதிர்க்கட்சியா உங்களுக்கு கிடைக்கலன்றீங்களா? இல்ல சார், அதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா இருக்கிற விஷயத்தை இருக்கிறபடி கொண்டு சேர்க்கிறோம். இப்ப நான் தான் சார் பெரிய ஒரு பேட்டில்னு சொன்ன பாரு, பெரிய வார், ஒரு பெரிய போர் நடக்குது. என்ன போர் நடக்குது? கருத்துருவாக்க போர் தான் இப்ப நடக்குது. அந்த கருத்துருவாக்க போர்ல இன்னும் நம்ம முன்னெடுத்து போய் கொடுக்கிற பொய் பிரச்சாரங்களை உடை தேர்ந்து நம்ம முன்னோக்கி போடணுன்றது தான். அதை தான் வந்து எடப்பாடியார் எனக்கு ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதாவது ஒரு பக்கம் களத்துலையும் வேலை செய்யணும், இப்போ கைபேசியில் தான் சார் மொத்த உலகம் இன்னைக்கு இருக்குது. அப்போ இளம் தலைமுறை வாக்காளர்கள்லாம் என்ன கைபேசியில் தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அதன் மூலமாக நல்ல விஷயங்களும் கொண்டு போங்க, பொய்யான விஷயங்களும் உடைத்தெறிங்கன்னு சொல்றாரு. அதற்கான ஆலோசனை கூட்டமாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு, எதுலையுமே தாமதப்படுத்தினதே கிடையாது. தமிழன் பிரசன்னா, ஒரு கார்பரேட் பாணியில் திமுகவுடைய ஐடி விங் செயல்படுது. ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப்பு, ஏராளமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸு, அந்த பெரிய பணம் செலவழித்து ஒரு கருத்துருவாக்கத்தை திமுக ஈடுபடுது அப்படின்ற ஒரு கோணத்தில் திரு சுமந்த் சொன்னார். இன்னொரு புறத்தில் அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிற இன்னொரு கோணம்ன்றது ஏடிஎம்கேவோட வாக்கு சதவீதம் குறைவது, அது சார்ந்த சில பார்வைகளை சொல்லியிருக்காங்க. உங்கள் கோணம்? இல்ல, நேற்றைக்கு திராவிட மாதம் நிகழ்ச்சியில் பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். ஒரு இயக்கத்தின் தலைவராக, ஒரு முதலமைச்சராக அவர் சொன்ன வரிகளை நீங்கள் அடிக்கோடிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற எதிர்கால சந்ததியினர் இணையத்தின் மூலம் திராவிட தத்துவங்களையும் திராவிட சித்தாந்த கருத்துக்களையும் நம்ம ஆட்சியினுடைய நலத்திட்டங்களையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் அந்த வரியை சொன்னார். இப்ப சுமந்த் சார் சொல்றாரு திமுகவுக்கு செட்டப் இருக்கு, அதிமுகவுக்கு அந்த மாதிரியான செட்டப் இல்லை அப்படின்னு. நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மரியாதைக்குரிய சுனில் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு ஐடி விங்கை அதிமுகவின் சார்பாக ராஜ்பிரியனாக இருக்கட்டும் அல்லது சிடி நிர்மல்குமாராக இருக்கட்டும், இன்னும் ஏனைய முக்கியமான அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அதற்கென்று ஒரு அலுவலகம் வைத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இயக்கத்தில் மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய தொழில்துறை அமைச்சர் சகோதரர் TRB ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு இணையத்தில், அதாவது
வேறு எந்த கட்சியாலும் செய்ய முடியாது. ஈவன் வந்து ஃபேக் நியூஸுக்கு பேர் போன பாஜகவால் கூட செய்ய முடியாத ஒரு கட்டமைப்பை 2 பேர் செஞ்சாங்க எங்க இயக்கத்துல. ஒண்ணு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும், அதற்கு அடுத்து சப்சிக்வெண்டா டிஆர்பி ராஜாவும் என்னன்னா வார்டு ஒன்றிய அளவுக்கு போய் அங்க இருக்கிற வந்து இணையதள அணிக்கு வந்து பொறுப்பாளர்களை நியமிச்சது. நாங்க வந்து கருத்தியல் ரீதியா ஒருத்தரை போய் சேரணும் அப்படிங்கிறப்ப நாங்க தலைமை கொடுக்கிற உத்தரவை வந்து BL2க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த களத்துல சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிற டேட்டாவை எடுக்கிறதுக்கான சோர்ஸே வந்து நாங்க சிஸ்டமேட்டிக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால இது வந்து இங்க யாரும் பெய்டா வேலை பார்க்கல, யாரும் பணம் கொடுத்து வேலை பார்க்கல. இப்ப நாங்கெல்லாம் உணர்வு பூர்வமாக இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டு, இந்த இயக்கத்தின் மீது காதல் கொண்டு, இந்த இயக்க தலைவர்களை நம்பி, இந்த இயக்கம்தான் இந்த எதிர்கால தலைமுறையை நலமாக்கும் என்கிற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையோடு நடைபோடுகிறோம். நாங்க பணம் வாங்கிக்கிட்டு பேசுறோம் அல்லது பணம் வாங்கிக்கிட்டு பண்றாங்கிறது எங்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்துவதாக நான் கருதுகிறேன். அந்த கருத்தை சுமன் சி ராமன் அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அக்கா சிவசங்கரி அவர்களுக்கு உண்டான கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அதுல எனக்கு ஒண்ணு முடிச்சிடறேன். எனக்கு ஒண்ணு கருத்து இல்ல. ஆனா அதுல மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ஃபேக் நியூஸ வந்து பரப்பக்கூடிய அந்த நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த நிலைகளை யாரு அதிகம் பரப்புகிறது அப்படின்ற ஒரு போட்டி வச்சோம் அப்படின்னா முதல் இடத்துல பாஜகவும் 2வது இடத்துல அதிமுகவும் தொடர்ச்சியாக வருது. நான் இன்னும் குறிப்பா அக்காவுக்கு சொல்றேன், ராஜ்பிரியனை கடந்து நீங்க வந்து ராஜ் சத்யன் மன்னிக்கணும், ராஜ் சத்யனை கடந்து நிர்மல்குமார் பாஜகல இருந்து அதிமுகவுக்கு வந்த உடனேயே ஆள் மட்டும்தான் வந்திருக்காரே தவிர சட்டையை மாத்தாம வந்துவிட்டார். தொடர்ச்சியா பொய் செய்திகளா மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது அதிமுகவுக்கு தான் கெட்ட பேர். நீங்க உங்களுடைய சாதனைகளை பேசுங்க, அம்மையார் ஜெயலலிதாவின் கொள்கைகளை பேசுங்க. ஏன்னா இது ஒரு பொதுத்தளம். நீங்க போடுறதை நான் தடுக்க முடியாது, நாங்கள் கருத்தியல் ரீதியாக செய்யறதை நீங்க தடுக்க முடியாது. இது எல்லோருக்குமான காமன் பிளாட்ஃபார்ம். இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, படித்து IPS பெற்ற அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே பொய் செய்தியை பரப்பி அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்துக்களின் வாக்குகளை நான் பெறமாட்டேன்னு இன்றைய முதலமைச்சர் பேசியதாக எக்ஸ் DGP நடராஜ் வந்து அவர் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர், அவர் போட்ட செய்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பொது வெளியில ஒரு மன்னிப்பு கேட்கிறார். அதை போலவே தொடர்ச்சியாக கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிரவீன் ஒரு தம்பி, அதிமுகவினுடைய ஒரு தம்பி, அவர் நல்ல பேர் வாங்கணும்னா கருத்தியல் ரீதியா பேசட்டும், கொண்டு வரட்டும், தலைமைக்கு விசுவாசமா இருக்கட்டும். ஆனா பொய் செய்திகளை தலைமையிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பாட்டியை கொண்டு போய் நிப்பாட்டி அசிங்கமா கண்டக்டரை பேசி, முதலமைச்சரை பேசி, அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரிச்சா அது வந்து ஒரு செட்டிங் நாடகம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. இப்ப இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இதை குறையா சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அந்த தன்மையின் அடிப்படையில ஒரு இணையத்துல சார் இன்னைக்கு யாரும் எதையும் மறைக்க முடியாதுங்க. நீங்க இப்ப நான் ஒரு செய்தி பேசுறேன் அப்படின்னா அடுத்த நொடியில அடுத்த தலைமுறை வந்து கையில இருக்கிற ஐபோனோ ஆண்ட்ராய்டு போன்லயோ ஒட்டுமொத்தமா எடுத்துடுறாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியா தவறான ஒரு இளம் தலைமுறைக்கு திணிக்கிற போது அந்த கருத்தியல் சித்தாந்தங்களை நீங்கள் சரியாக கொண்டு போய் சேர்த்தால்தான் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால், உங்கள் கொள்கை வெற்றி பெறும் என்று நீங்கள் நம்பினால் உண்மையை பேச போறீங்க. நாங்க உண்மையை பேசுறோம், எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. எந்த காலத்துல நாங்க பொய்யான செய்திகளை போட்டதும் கிடையாது. இப்ப இவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பட்டியல் தமிழ்நாடு முழுக்க ஐடி விங் மேல போட்ட வழக்குகளை பத்தி நான் பேச முடியும். ஆனா இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, நாங்க எப்படி கொண்டு போறோம், மக்களை எப்படி சந்திக்க போறோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த நாள் ஒரு நிர்வாகி எங்க கட்சிக்கு வந்த பிறகு அதிமுக நிர்வாகியா தான் அவர் பார்க்கணும், பிஜேபி நிர்வாகியா பார்க்க கூடாது. நானும் இது போல பெரிய பட்டியல் வாசிக்க முடியும், அதுவல்ல எங்களுடைய நோக்கம். நான் தான் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், நாங்க பெய்டு டீம் கிடையாது சார். நாங்க களத்துல எங்க கட்சி ஆட்களை வச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல ஒரு நிமிஷம், திரு பிரசன்னா அவர்கள் சொன்னது எனக்கு வினோதமா இருக்கு. ஏன்னா அவர் சொன்னார் இதுல யாருக்குமே காசுக்காக வேலை செய்யறவங்க இல்லை. நான் வந்து கட்சி நபர்கள் காசுக்காக வேலை செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் டீம், பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் PEN ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்ட்டியை ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. நம்ம எங்கே சொல்கிறது இது? அப்போ அந்த கம்பெனி இலவசமாக சேவைகள் செய்கிறார்களா, இல்லை அதில் அவங்க வந்து அந்த சர்வீசஸை வேறு நபர்களுக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனா?
என்னது இது? நான் தப்பா சொல்லலைங்க, நடக்கிறது அப்படிதான். இன்ஃபேக்ட் ஐ அம் காம்ப்ளிமெண்டிங் யூ. நீங்க ப்ரொஃபஷனலா பண்ணிருக்கீங்க, அதிமுகவுக்கு அந்த அளவு செய்ய தெரியலங்கிற, அவ்வளவுதான். சார் ஒரே ஒரு விஷயம். இப்போ அனிதாவுடைய மரணத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க எந்த அளவுக்கு செய்தியை கொண்டு போனாங்க சார்? அடுத்த சுற்றுல பிஜேபிக்காரங்க தான் கொலைகாரங்கனே சொன்னாரு இவருடைய துணை முதலமைச்சரா இருக்கிறவர். இப்போ அடுத்த சுற்றுல பேசுவோம். தமிழன் ஒரு லைன், அடுத்து நம்ம இந்த 2 விருந்தினர்கள்ட்ட போனோம். இல்ல, அவர் சொல்றது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை சொல்றார். நான் என் கட்சி ரீதியா தான் பேச முடியுமே தவிர ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பிரதிநிதி நான் இல்ல. எங்க இயக்கத்துல எப்படி செயல்படுறோங்கிறத ஒரு செய்தி தொடர்பு இணை செயலாளரா நாங்க எப்படி செயல்படுறோம், எங்க இயக்கத்தின் தலைமை எங்களுக்கு எப்படி உத்தரவிடுகிறது, கட்டளை இடுகிறதுங்கிறத தான் நான் பேச முடியுமே தவிர அவரு சொல்ற தனியார் நிறுவனத்துக்கான பிரதிநிதி நான் இல்ல. அது குறித்து எங்கிட்ட கருத்தும் ஓகே ஓகே ஓகே. டிஆர்கே முக்கியமான பாயிண்ட் வருவோம். அந்த 10% சும்மா அடுத்த சுற்றுல பேசலாம். டிஆர்கே, அதிமுகவோட வாக்கு 10% குறைஞ்சிருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு மண்டல வாரியா, சமூகங்கள் வாரியா, ஏராளமான தனித்தொகுதி வாரியா, ஏராளமான விரிவா படிச்சு புள்ளிவரங்களோட ஆய்வு கட்டுரைகள்லாம் நீங்க எழுதிருந்தீங்க. குறிப்பாக சென்னை, கோவை, மதுரையில் நகர்ப்புறங்களில் 3வது இடத்துக்கு போச்சு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் அங்கேயும் 3வது இடம். வட தமிழ்நாட்டிலையும் சொல்லும்படியான இது இல்லை, ஒரு குறிப்பிட்ட 1-2 தொகுதிகளை தவிர அப்படின்னு புள்ளி வரும். இதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் சரியா? வயசான ஒரு லாயல் ஓட்டர்ஸ் இறந்துடுறதுனால ஒரு டிப்புன்றத, இளைஞர்கள்ட்ட ஈர்ப்பு இல்லைன்றத ஒரு காரணமாக பார்க்குறீங்களா? இல்லை அந்த கட்சியோட தொடரக்கூடிய ஒரு உட்கட்சி பூசல், ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அது மாதிரியான ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லாமல் போகிறது, பிஜேபியோட அவங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த உறவுனால ஏற்பட்ட பின்னணி பின்னடைவு, டிஎம்கே கூட்டணி ஃபார்மிடபுளாக இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக பொசிஷன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, இந்த மாதிரியான காரணங்கள் காரணமா? அதாவது இப்போ நீங்கள் சொன்ன பல காரணிகளும் இன்றைய அஇஅதிமுகவினுடைய அந்த பலத்திற்கு காரணங்கள். அதனால் அதில் நான் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ஒன்லி அது நீங்கள் சொன்னதை அப்படியே கொஞ்சம் சப்ளிமெண்ட் தான் பண்ண போகிறேன். இப்போது 2016 ஏடிஎம்கேவுடைய வாக்கு பெற்றது 40.77, 45% அல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுறேன். பட் அதுவே அவங்க 234 தொகுதியிலையும் அவங்க ஆளை நிறுத்தி அவங்க அந்த 40.77 வாங்கினாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஜெயலலிதா இறந்து போனதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேனாக பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் அது இறங்கியிருக்குங்கிறது நல்லா தெரிகிறது. அஃப்கோர்ஸ் 2021 கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரிக்கவரி இருந்தது. பட் இந்த 2019, 2024 இது எல்லாமே அவங்களுக்கு 21 ரிக்கவரியை அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அதுதான் இப்போது அந்த கட்சிக்கு இருக்கின்ற மிகப்பெரிய, என்னை பொறுத்தவரையும் அந்த 21 அவங்க என்ன அந்த 39% சொச்சம் வாங்குறாங்க, அதை அவங்களால ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, தென் தே ஆர் அவங்களுக்கு ஒரு, ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு புதிய சக்திகள்லாம் வர ஆரம்பித்து விட்டன. அதற்கு பிறகு கட்சிக்குள்ளேயே அந்த 21க்கு பிறகு ஓபிஎஸ் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி, அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அது ஒரு பலவீனம் பெற்றுவிட்ட கட்சி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பலவீனம் ஆகிக்கொண்டு இருக்கிறது அதுக்கு. ஸோ இப்போ இதை இன்று 3வது என்னென்னா, ஐ திங்க் அவர் இன்னைக்கு கோடிட்டு காட்டினதில் இது ஒரு இப்போது 50-50+ 52 வருஷம் ஆகுறது நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இன்னொரு அக்டோபர் 17 வந்தால், ஸோ இது ஒரு ஐ திங்க் அந்த அதாவது எந்த அரசியல் கட்சியும் ஒரு 40-50 ஆண்டுகள் இருந்தால் ஒரு காலகட்டத்தை அது அனுபவிச்சு தான் ஆகணும். அது இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் இதுலேருந்து எப்படி ரிகவர் பண்ண போகிறாங்க அதுங்கிறது அவங்களுடைய ஒரு 50 வருஷம் ஆகுது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு ஒரு தொய்வு வரும். அந்த தொய்வை தான் சந்திக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல இப்போ அவங்களுடைய பிரைமரி அப்போசிஷன் திமுகவுக்கு அதோட டவரிங் லீடர் கலைஞர் இல்லை, அதிமுகவுக்கு
ஜெயலலிதா அவர்கள் இல்லை. ஸோ அந்த சூழல்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிறவர் எதிர்த்து கொண்டுட்டு இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மாறின சூழல்ல தங்களை வலிமையான கட்சியாக மாற்றிக்கொள்ள அதிமுகவில் ஏன் முடியலை? இந்த வாக்கு சதவீதம்ன்றது வெறும் வயதானவர்கள் இறந்துட்டாங்க அதனாலயா? இல்லை, அதாவது வயதானவர்கள் இறந்து விட்டார்கள்னா வயதானவர்கள் இறந்து தான் போவாங்க. அதனால் நம்மளுக்கு அது இயல்பு, இயற்கை. அது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் டிஎம்கேல அந்த டிரான்சிஷன் இருக்குது பாருங்கள். அதாவது அண்ணாலிருந்து ஒரு கலைஞர், அப்புறம் கலைஞர்லேருந்து ஒரு ஸ்டாலின், இந்த டிரான்சிஷனில் பெரிய டிஸ்டர்பன்சஸ் இல்லை பார்ட்டிக்குள்ளே. ஓகே, அண்ணா டு கலைஞர் கொஞ்சம் நெடுஞ்செழியன் கொஞ்ச நாள் மனஸ்தாபமாக இருந்தார், அப்புறம் திரும்பி வந்துட்டார். ஓகே, அதுக்கு பிறகு அவங்களுக்கு 77லேருந்து கட்சி ஒரு 12-13 ஆண்டு காலங்கள், அது 76 to 89 கட்சி அவுட் ஆஃப் பவர். ஓகே, பட் அது அவரை அதிலே பல இதெல்லாம் இருந்து சில பேர் பிரிஞ்சு போனாங்க, எல்லாம் போனாங்க. பட் அவரால் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 21 அனதர் ஒரு 10 வருஷம், அதாவது 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தப்படணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு திமுக. நம்ம ஒரு ரெண்டு பீரியடில், ஒன்று அவர் டிஎம்கே, இவர் கலைஞர் டைம், இன்னொன்று இவர் ஸ்டாலின் முக்காவாசி டைம் அந்த டைம் வந்துடுறாரு. ஓகே, ஸோ அந்த டிரான்சிஷன் அவங்களால அது ரொம்ப ஒரு சுமூகமாக செய்ய முடிஞ்சது. ஏடிஎம்கே அது ஒரு உணர்வுபூர்வமாக அந்த கட்சி தொண்டர்கள் இருக்கின்ற, அதாவது கட்சி அந்த அந்த தொண்டர்கள் அது ஒரு கட்சியாக உருவாகி அப்படியே அது 50 வருஷமாக போயிருக்கு. இந்த உணர்வுபூர்வமான ஒரு கட்சியாக அது இருக்கிறதுனாலேயோ என்னவோ அதனுடைய குணாதிசயம் அதுதான். ஸோ அதனால தான் இப்போ அவங்களால அந்த டிரான்சிஷனை இப்போ ஜெயலலிதாக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள ஓரளவுக்கு அவங்க படித்தவங்கன்னா கான்வென்ட் ஸ்கூலில் படித்தாங்கங்கிறதுனால இல்லை, பட் அவங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, ரொம்ப ஒரு இது அந்த மாதிரி இது கொஞ்சம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு கரிஷ்மா இருந்துச்சு, ஒரு சில இவங்கள ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் அது அவங்க அழகாக, அதாவது அவங்களுக்கும் எதிர்ப்பு இருந்துச்சு, எதிர்ப்பு இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது, பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. பட் அதெல்லாம் அவங்க கடந்து அதுக்கப்புறம் 91 எலெக்ஷன் வந்துடுது. இப்போ இவருக்கு எடப்பாடிக்கு அந்த கரிஷ்மா ஃபேக்டர் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. பட் அவருக்கு இதை இப்போ இன்னும், அதாவது அவர் பல விஷயங்களில் அவருக்கு கிராஸ்ப் ரொம்ப பிரமாதமாக இருந்தாலும் கூட, பட் அவரால் இந்த டிரான்சிஷன் ப்ராசஸ்லேருந்து அது இப்போ அந்த கட்சி பல இதில் போயின்னு இருக்கு, அதை அது மீறி நீங்கள் சொல்கிறீங்களே இல்லையா, அது ஒரு பிரதான எதிர்கட்சி அந்த நிலைக்கு கொண்டு பிரதான எதிர்கட்சியாக தான் இருக்குது இப்போ அசம்பிளியில் பொறுத்தவரையும். பட் ஆனால் இப்போ நிறைய சவால்கள் அவங்களுக்கு நிறைய இப்போ பாஜகலேருந்து வரலாம், விஜய்லேருந்து வரலாம், சீமான் வரலாம், இந்த மாதிரி பலவிதமான ப்ரெஷர்ஸ் வந்துருக்கு. அதை எப்படி இப்போ ஓவர் கம் பண்ணி நீங்கள் அந்த 30 to 35 இப்போ அரௌண்ட் 20+ இருந்துச்சுன்னா அந்த ஒரு அனதர் 10% பாயிண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாருங்கிறதுல தான் அவருக்கு இருக்கிற சவால். அது அவருக்கு இப்போவே 7 வருட காலங்கள் ஆயிடுத்துன்னு, 2017 பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொல்லலாம் 22. ஒரே ஒரு நிமிஷம், இல்லை 21 எலெக்ஷனில் 33.50 எடுத்திருக்கோம், அவங்க 37 எடுத்திருக்காங்க பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலன்னு சொல்கிறத நான் மறுக்கிறேன். காரணம் 24 எலெக்ஷன், பிரதமர் யார் என்ற நடக்கிற எலெக்ஷனு, கூட்டணி பலம் கிடையாது, தனிச்சு புதிய உத்தியோடு புதிய முயற்சியோடு இறங்குறாங்க. அதுலேயே நாங்கள் 20.50 எடுத்திருக்கோம் சார். சட்டமன்ற எலெக்ஷன் இவர் தான் முதல்வர் என்ற நேரத்தில் என்ன பண்ணுறோம், 33% எடுக்கிறோம். அப்போ 33க்கும் 37க்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது சொல்லுங்க? கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு தான் எங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம். அப்போ நாங்கள் ஏன் மீண்டும் எழுந்து வரலன்றதே நான் முற்றிலுமா மறுக்கிறேன். முழுமையான பலம் இப்போ 2026 தான் சார் தெரியும். நீங்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க, நாங்கள் ஏதோ எழுந்து வராத போலவும் பலவீனமாக இருக்கிற போலவும் கரிஷ்மேட்டிக் இல்லைன்றீங்க. கரிஷ்மேட்டிக்ன்றது என்ன சார்? ஆளுமை என்றது சொல்லல சார், செயல். அது எதிர்கட்சி தலைவரா 75 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் சார். எந்த கூட்டணி இல்லாம களத்துல ஒவ்வொரு நாளும் போராடி ஓட்டு சதவீதத்தை அதிகமாக்கி இருக்கோம். ஓகே மேடம், சட்டமன்ற எலெக்ஷன்ல 33% எடுத்தோமே. டிஆர்கே இல்லை, அதாவது அவங்க, அதாவது நீங்கள் எனிவே நான் அந்த டேட்டா இதுக்குள்ளே அவங்களோட நான் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் பண்ண விரும்பலை. ஆனால் 2019க்கும் 2024க்கும் ஓகே
இரண்டு இந்த தேர்தலை வைத்து கொண்டாலே, நான் தான் முதலே சொல்லிட்டேன் 2021 ரிகவர் ஆயிருக்காங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு அதை கேட்டுனாங்களா தெரியாது. பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வாங்கின தட் இஸ் அந்த ஆவரேஜ் ஓட் பர் கான்ஸ்டுவன்சி பார்த்தீங்கன்னா பெரிய எரோஷன் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து சாதாரண கணக்கு. ஓகே, இது வந்து நீங்கள் கால்குலேட்டர் போட்டாலும் அதே கணக்கு தான் வரும், வேறு யார் போட்டாலும் வரும். அதனால் இதில் வந்து எனக்காக தனியாக வராது. ஓகே, எல்லாம் உண்டு தான். பட் ஸோ இதுதான் இப்போது அந்த கட்சிக்கு இருக்குது. இப்போ அவருடைய அதாவது இப்போது அவர் எடப்பாடி வந்து இன்ஃபேக்ட் அந்த இது சொல்லியிருக்கிறதே இந்த ஒரு சவாலை தானே சொல்கிறாரு. இல்லாட்டா எதுக்கு பேசணும், நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம், சிறப்பாக செய்கிறோம், லாஸ்ட் டைமோட இந்த தரம் அதிகம் வந்துட்டோம், அப்புறம் நம்ம எடுத்துக்கு அப்புறம் தென் அதையே சொல்லிட்டு இருக்கலாமே. அப்படி இல்லையே, அவர் இப்போ புரிஞ்சுட்டு இருக்காரு என்னென்ன சவால்கள் இருக்குன்னு நிதர்சன உண்மையை அவர் புரிஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பு செய்யணுங்கிறத சொல்கிறாரு. ஓகே, ஸோ அது நம்ம நீங்கள் அது இப்போ ஸ்டில் நீங்கள் அது டினையல் மோட்லேயே இருந்தீங்கன்னா டினையல் மோடில் இருக்கலாம். ஓகே, ஒன்றும் யாரும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இவருக்கு வந்து நீங்கள் கம்மிங் பேக் டு குணாவுடைய கேள்விகள் நீங்கள் ரொம்ப பல பாயிண்ட்ஸை கவர் பண்ணிட்டீங்க. பட் அது வந்து எப்படி அவங்க இப்போ இந்த ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க, ஒரு 35% வாக்கு சதவீதத்தை அவங்க பெறணும். ஓகே, அட்லீஸ்ட் 30+. அதை பெறது தான் வந்து இப்போ அந்த கட்சிக்கு இருக்கின்ற மிகப்பெரிய இது. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க 24 எலெக்ஷனில், ஸோ 26ல் நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ அந்த 10% பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் பார்ட்டி டு பார்ட்டி டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த இப்போது ஸோ ஒரு காலகட்டம் வந்து வருது. ஓகே, ஒவ்வொரு அந்த அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு ஏஜிங் ஆயின் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ டிஎம்கேன்னு கூட தான் 75 வயசு ஆகிடுச்சு ஏஜிங்னா, பட் அவங்க அந்த அவங்களுடைய தான் நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி அந்த டிரான்சிஷன் ப்ராசஸை ரொம்ப அழகாக அவங்க கையாண்டுட்டாங்க. ஓகே, அது வந்து இவங்க கிட்டக்க அது கலைஞரை உணர்வுபூர்வமா ஏற்றுக்கொண்டவங்களால ஸ்டாலின் அவர்களையும் உணர்வுபூர்வமா ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது தங்களோட தலைவரா. கலைஞருக்கு வாக்காளர்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமா அதே அளவுக்கு ஜெயலலிதாவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டாங்க. ஆனா எடப்பாடி விஷயத்துல அப்படி இல்லை. நான் முற்றிலுமா மறுக்கிறேன் சார். நான் முற்றிலுமா மறுக்கிறேன். அதிமுக ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்கு சார். அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க. இதுகளுங்க அந்த சர்னிங் இருக்கு. இல்லை இப்போ அந்த சேர்னிங் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே தெரில. சேர்னிங் ப்ராசஸ் வந்து அது சேர்னிங்க்கு என்ன தமிழில் சொல்கிறீங்கன்னு தெரில. இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏடிஎம்கேல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 87 டிசம்பர்லேருந்து நீங்கள் 89 நவம்பரில் அந்த அம்மா வந்து வரும்போது 38 சீட் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அந்த அம்மா வந்து அஇஅதிமுகவினுடைய ஒரு ஒரு சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை முடிச்சிடுறாங்க. நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சாதான் அந்த இது வருது. அப்புறம் 91 ஜெயிக்கிறாங்க. ஓகே, அது மாதிரி போய்டுறது. பட் அப்போ இருந்தால் கூட அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு 2-3 வருஷத்தில் முடிச்சிடுறாங்க அந்த சேர்னிங் ப்ராசஸ், அந்த டிரான்சிஷனை. பட் இங்கே அது ஒரு தொடர்கதையாகவே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2016 எண்டுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2022 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் 18 பேரை நீக்கம் பண்ணுறீங்க. ஸோ மெனி கட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து கட்சியை ஒரு பலவீனப்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ வெறும் எடுத்துகிட்டே பாருங்கள். லோக்சபா எலெக்ஷன் டேட்டா எடுத்து பாருங்கள், அசம்பிளி எலெக்ஷன் டேட்டா எடுத்து பாருங்கள். அதனால் நம்ம ஸோ அதனால் அதுதான் இங்கே பாயிண்ட். பட் அந்த 10% பாயிண்ட்டை எப்படி திருப்பி எடுக்க போகிறாரு. பட் இது வந்து எல்லா பார்ட்டி ஒரு பார்ட்டி க்ரோ ஆகின்னு இருக்கு, ஆர் பார்ட்டி ஏஜிங் ஆகின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஏஜிங்னா ஒரு வயசு ஆக வயசுனா உடனே அதை இதுவாக நினச்சிக்க வேண்டாம், அட்வர்ஸாக நினச்சிக்க வேண்டாம். பட் ஆக இது ஒரு காலகட்டம், அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ காங்கிரஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தை இப்போ ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ ராகுல் காந்தி 2024 எலெக்ஷனில் ஒரு மாதிரி ரிக்கவரி ஆகிருக்கார். பட் அது சஸ்டைன் பண்ணுறான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இது காங்கிரஸ் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டதோ ஒரு காலகட்டம், அதே மாதிரி தான் இப்போ ஏடிஎம்கேவும் அந்த 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 நிலையில் தான் இருக்குது. பட் அதை தான் புரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த சவால்களை எவ்வாறு மேற்கொள்ள போகிறோம் இருக்கு, நெருக்கடி இருக்கு, அதை எப்படி புரிந்து கொண்டு எதிர்கொள்றாங்கன்றத சொல்றீங்க. ஒரு இன்னொரு விருந்தினர் பேசுறேன், மதுக்கூருடைய கருத்தை கேட்டுற திரு மதுக்கூர் ராமலிங்கம். ஓகே மேடம், அடுத்த சுற்றுல உங்களுடைய விரைவாசம். இல்லை, அதிமுகவை பொறுத்தவரை
இன்றைக்கு அதற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கு அது கொள்கை ரீதியான தடுமாற்றம். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சமூக ஊடகங்களினுடைய பலம் எங்களுக்கு அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையும் கூட. இன்னும் அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆனால் சமூக ஊடகத்தை மட்டும் வைத்துக்கொண்டே ஒரு கொள்கை நிலைப்பாடு இருந்தால் தான் அதை சமூக ஊடகங்களின் வழியாக சொல்ல முடியும். வெறும் பொய்யை மட்டுமே சொல்லி சமூக ஊடகங்களின் வழியாகவே வென்றுவிட முடியும் என்பதற்கு இப்போ வடமாநிலங்களில் பாஜக விவசாயிகள் போராட்டம் நடந்த இடத்துல பாஜக பல இடங்களில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதிமுகவுக்கு ஒரு கொள்கை வழிபட்ட நிலைப்பாட்டில் ஒரு கடுமையான குழப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக இப்பொழுது பிரதானமாக வந்திருப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல். இதை இப்போ முதல் முறையாக சொல்லலை. ஏற்கனவே திரு அதிமுக மாநில ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது பாஜக இதே போல் ஒரு கருத்தியலை பரப்பிவிட்டது. நாங்கள் அப்போ அதை ஏற்க மாட்டோம், எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று அதிமுக சொன்னது. இப்போது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு முற்றிலும் ஏற்க முடியாத ஒரு ஜனநாயக விரோதம் கொண்ட ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. இப்போது அதை அதிமுக ஆதரிக்கிறது. என்ன ஒரே காரணம் என்னென்னா, அன்றைக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்தோம், எனவே அது வந்திருந்தால் எங்கள் ஆட்சியும் போகும். இப்போ இருப்பது திமுக ஆட்சி, எனவே எங்களுக்கு இப்போது பாதிப்பில்லை. ஒரு திட்டத்தை யார் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதை வைத்து மதிப்பிடக்கூடாது. அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு என்ன கெடுதி ஏற்படும் என்பதை மனதில் வைத்து கொண்டு தான் ஒரு கட்சி. அதே போல் ஒரு 10 ஆண்டு காலம் இன்றைக்கி அதிமுக பலவீனப்பட்டதற்கு என்ன காரணம்? இன்றைக்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டு பாஜக 2வது மதுரை உட்பட பல இடத்துல வந்ததுக்கு என்ன காரணம்னா, இவங்க அதிமுகவுக்கு என்று ஒரு திராவிட கட்சி, அவர் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா, இதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய பினாமி போலவே பல சமயங்களில் அதிமுக நடந்து கொண்டது என்பது தான் தமிழ்நாடு பார்த்தது. உதாரணமாக குடியுரிமை திருத்த சட்டம். அன்றைக்கு அதிமுக அதை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வந்திருக்காது. அதே போல் 3 வேளாண் திருத்த சட்டங்கள், அதை பாஜகவை விட பிரதானமாக பேசினார் இங்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நானே ஒரு விவசாயி, நான் சொல்கிறேன் பாதிப்பு வராது, நானே போய் பிரச்சாரம் பண்ணுறேன். அதை மோடி அவர்களே அந்த சட்டத்தினுடைய அந்த சட்டத்தால் ஏற்படுகிற பாதிப்புகளை மக்கள் எதிர்ப்பை புரிந்து கொண்டு பின்வாங்கி நானே போய் பிரச்சாரம் பண்ணுவேன். பிஜேபியோட கூட்டணியில் இருந்த காலத்தில் பிஜேபியை ஆதரிச்சது கொள்கை ரீதியாக வலுவாக நிற்காம போனதுனால அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி சரிந்தது காரணம்னு ஒன்று சொல்கிறீங்க. இன்னொன்று, இப்போ அவர் பிஜேபியிலேருந்து விலகி வந்துட்டார். நாடாளுமன்ற தேர்தலையே அவங்க கூட்டணி இல்லைன்ட்டாங்க, இனிமேலும் கூட்டு கிடையாதுன்னு அறிவிக்கிறாரு. இன்னொரு முகாமில் பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்திருக்கு, அந்த ஆட்சியிலையும் நலத்திட்டங்கள் செயல்பட்டிருக்கும். அப்போ அவருக்கென்று ஒரு வாக்கு வங்கி ஆதரவு தளம் அப்படின்ற ஒன்று அந்த காலகட்டத்தில் உருவாகி இருக்காதா? மொத்தமுமே மைனஸ்ன்ற முடிவுக்கு எப்படி வர முடியும்? இல்லை, உருவாகி இருந்தால் போன சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கணுமே. அதிமுக வெற்றி பெற்று, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த அதிமுக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தான் தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டிலே, நான் சொல்கிறது ஒன்றிய ஆட்சி பணியில் இல்லை, டிஎன்பிசி தேர்வில் கூட வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலை இப்போ உண்மையிலே திமுக அரசு வந்த பிறகு, நீங்கள் தமிழில் ஒரு தகுதி தேர்வை வெற்றி பெற்ற பிறகு தான் அடுத்த மெயின் தேர்வுக்கு போக முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போ தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 365 நாளும் உழைக்கிறாரு அப்படின்லாம் சகோதரி சொன்னாங்க, மகிழ்ச்சி. ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்ததையே ஸ்டெர்லைட் துப்பாக்கி சொல்லி முடிச்சிட சகோதரி, ஏன் எல்லாத்தையும் பேசலாமே. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்ததையே நான் தொலைக்காட்சியை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்பதில் நீங்க உழைப்புக்கு லீவ் விட்டுருந்தார். நான் சொல்றது எதிர்க்கட்சி தலைவராக இல்லை, ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுது. சரி, இதை விடுங்க. நீங்க குணா சொன்னீங்க இல்லையா சகோதரி, கொஞ்சம் இருங்க. ஏன் நீங்க ஸ்டெர்லைட் இன்னொன்னே பதறீங்க? அதே போல நீங்க பாஜக ஒரு நேரத்தில் 2 பேர் பேச முடியாது. ஒண்ணுமே கொடுக்கல, எதுவுமே ஃபண்ட் கொடுக்கல, அந்த மத்திய அரசாங்கத்தோட தான் இப்ப இணக்கமா இருக்கீங்க நீங்க. நீங்களும் தான கூட்டணி கட்சி சார். நீங்க இப்ப என்ன 26 என்ன கொண்டு போறீங்க? ரெண்டு பேர் ஒரே இடத்துல பேசினா கேட்காதீங்க. தாண்டி விவாதம் நானும் அத பேச ஆரம்பிச்சிடுவேன்.
சரி. நான் விவாத பேசி தலைப்பை முடிஞ்ச தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. இந்த கதையை தான் நீங்க பேசி ஓட்டு சரி. வாங்கி போனீங்க. மதுக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினீங்க. இன்னைக்கு எல்லா திட்டங்களும் நிறுத்தி வச்சிருக்கீங்க. எல்லா திட்டங்களும் நிறுத்தி வச்சிருக்கீங்க. மேடம் உங்க சுற்றுல விரிவா சொல்லலாம். அவர் சொல்லி முடிச்சிரட்டும். நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் இங்க எதுவும் இல்ல தடை சார், நீங்க சட்டம்லாம் கிடையாது. ரிப்பீட்டடா நான் என்ன சொல்றேன்னா அதையெல்லாம் சொல்லி தான் மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்குனீங்க. மக்கள் கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்க? நீட் ரத்து, நீங்க அதை நிறைவேற்ற முடிஞ்சதா? நீங்க கூட்டணி கட்சி நீங்களும் தானே போய் மக்களை பாத்தீங்க. ஒரே கையெழுத்துல நீட் ரத்து, நீங்க அதை ரத்து பண்ணீங்களா? 100 ரூபாய் கேஸ் மானியம் அதை கொடுத்தீங்களா? தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க. லேப்டாப்புக்கு 926 கோடி நாங்க ஒதுக்கணும், லேப்டாப்பை நிறுத்தி வச்சிருக்கீங்க. புத்தகத்தினுடைய விலையை 40% ஏத்தி வச்சிருக்கீங்க. மழைநீர் ஒழுகிற பள்ளிக்கூடங்கள். அப்ப நானும் தான் அதை பத்தி பேசுவேன். எத்தனை அவலங்கள். 10 வருடம் ஆட்சியில் இருந்த போது கூட 75 சீட்டு கூட்டணியோட ஜெயிக்கிறோம் சார். எங்க கட்சி என்ன ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக ரீதியா போட்டி போட்டு எங்களுக்குள்ளே நாங்க வந்து மக்களை சந்திச்சு 75 சீட்டு வாங்குறோம். தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம். எத்தனை ஃபேக்டர் இருக்கு? நீங்க பேசிக்கிட்டே இருக்கறதால நீங்க சொல்றதெல்லாம் உண்மை ஆயிராது. நீங்க எப்படிப்பட்ட ஜனநாயகத்தை பின்பற்றினீங்க? ஒரு பொதுக்குழுவையே எப்படி ஒரு பொதுக்குழுவையே நீங்க நடத்துறீங்க? அந்த பொதுக்குழு எப்படி நடத்தப்பட்டதுங்கிறதெல்லாம் நாடு பார்த்துட்டு நீங்க வேகமா பேசுறதாலயே கூவத்தூர் துவங்கி அந்த அதிமுக நான் சொல்லல உங்க கட்சியில ஒரு நிமிஷம் மேடம். அதிமுகவுக்கு 10% வாக்குகள் சரிவு என்று கூறும் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூறியிருக்கிறாரு. வாக்கு சரிந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு நேயர்கள்ட்ட கேட்டிருக்கோம். உட்கட்சி பூசல் தொடர்வதனால் இந்த வாக்கு சதவீதம் குறையுதா? ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததால் அதிமுகவோட வாக்கு சதவீதத்தில் பெரிய ஓட்டையா? பாஜகவோட உறவு கொண்டதால் இந்த சிக்கலா? திமுக கூட்டணி வலுவானதுனால இந்த நெருக்கடியா? அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்முடைய விவாதத்தை தொடரலாம். அஇஅதிமுகவுக்கு 10% வாக்கு சரிந்திருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியை நேரில் முன்னாடி வைத்திருந்தோம். தொடரக்கூடிய உட்கட்சி பூசல் காரணம் என்று 14% பேரும், ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு காரணமாக இந்த சரிவு என்று 67% பேரும், பாஜகவுடனான கூட்டணி அந்த கடந்த கால உறவு காரணமாக இந்த சரிவு என 14% பேரும், திமுக கூட்டணி வலுவாகிவிட்டதால் இந்த நிலை என்று 5% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஜெயலலிதா மறைவு என்பது 67, பாஜக உறவு தொடரும் பூசல் அப்படின்றது தலா 14. இது நிறைவு சுற்று. ஒவ்வொருத்தரும் சுருக்கமாக தங்களுடைய பார்வையை சொல்லலாம். திரு மதுக்கூர் உங்கள்கிட்டருந்தே தொடங்குற. திரு மதுக்கூர். இல்லை, மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு குறித்த அதிமுகவுக்குள்ள எத்தனைய கருத்து மோதல்கள் வந்ததுன்னு நமக்கு தெரியும். அவங்க இதுலேயே மறைவுலேயே வந்து மர்மம் இருக்குது அப்படின்னெல்லாம் ஒருத்தர் தர்ம யுத்தம் நடத்தினார். பிறகு ஆளுநரே வந்து 2 அணியினரை கையெல்லாம் பிடிச்சு வச்சு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து தான் ஆட்சி நடத்துனீங்க. அப்போவாவது அந்த உண்மையை இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட சொன்னீங்களா? உங்கள் கட்சியினுடைய அதே போல் அந்த அம்மா வந்து மக்களவை தேர்தலில் அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில அதிமுக அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாம் இல்ல கேட்கிறேன். நிறைவு பார்வையில வந்து யாரையும் பேச விடாம அதாவது பொறுத்த வரைக்கும் உங்க பாஜக சொல்லி முடிச்சிரட்டும். ஒரு நிமிஷத்துல அவர் சிக்கலை நீங்க தாராளமா சொல்லலாம். அவர் ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவார் மேடம். நான் சொல்றேன், இன்றைக்கும் அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் நீட்டு மட்டும் கேட்டாங்க இல்லையா சகோதரி? நான் கேட்குறேன், நீட் என்பது திமுகவினுடைய பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. உங்கள் காலத்திலையும் அதுக்கு விலக்களிக்கப்படவில்லை. திமுக வந்த பிறகு ஒரு கடுமையான போராட்டத்தை நாடாளுமன்றத்தை நடத்துகிறாங்க, வெளியே நடத்துகிறாங்க. நீங்கள் அதுக்கு சேர்த்து கொடுக்கணும். இது திமுக சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா தான் இங்கே மேலும் மேலும் மக்கள்கிட்ட இருந்து ஐசோலேட் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போவும் கூட நான் ஒற்றை வரியில் சொல்கிறதா இருந்தால், பாஜகவினுடைய தத்துவத்திலிருந்தும் அதனுடைய மத்திய தலைமையிலிருந்தும் நீங்கள் முற்றாக இன்னும் விலகவில்லை. இங்கே ஏதோ ஒரு தனிநபர் விரோதம் போல சித்தரிப்பது தான் அதிமுகவினுடைய தடுமாற்றத்திற்கு காரணம். ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக ஒன்றிய அரசுக்கும் சேர்த்து அவர்கள் செயல்படுகிற பொழுது தான் அதிமுக தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சுமந்த், ஒரே ஒரு கரெக்ஷன். நான் சொன்னது அந்த 45% 2014. அப்போவும் அதிமுகவுக்கு பெரிய கூட்டணியெல்லாம் கிடையாது, வெறும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான். ஸோ அது 44.8% அது 2014. கம்மிங் பேக் டு திஸ், செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய காரணம். அதுதான் வந்து 67% சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால்தான்
ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு பிறகு நடந்த தர்ம யுத்தமாக இருக்கட்டும், உட்கட்சி பூசலாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இபிஎஸ் அணியாக இருக்கட்டும். ஸோ இப்பொழுதும் ஒன்றும் முடிந்து போகவில்லை. கட்சிக்கு இன்னும் 20-25% ஒரு சாலிட் ஓட் பேங்க் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய பணி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆன்டி திமுக வாக்குகளை எல்லாம் ஒன்றிணைக்க அவர்கள் முயற்சிக்க வேண்டும். அதே சமயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதை வந்து நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணணும். நன்றி சார், நன்றி. டிஆர்கே. நன்றி. அதாவது 2014 கம்யூனிஸ்டோட கூட்டணி இல்லை, அவங்க தனியாக தான் நின்னாங்க எல்லா இடத்துலையும். நீங்கள் இந்த கடந்த 3 பாராளுமன்ற தேர்தல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது 2014 44.92, 2019 19.39, 2024 20.57. இது வந்து அவங்களுடைய இது. நீங்கள் இந்த காலகட்டம், அதாவது 2011, 16, 21, ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு 38.4 அந்த 2011, 2016 40.8, 2021 33.29. ஸோ இதுவே உங்களுக்கு தெரியும். அது அவ்வளோதான், நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. அது ஸோ கட்சி பலமாக இருக்கா, பலம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களா, போயிருக்காங்களா, நம்ம இதெல்லாம் டேட்டா, இது எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. அதனால் அது இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. மேடம். அதாவது சார், அண்ணா திமுகன்றது ஒரு வலிமையான கட்சி சார். இன்னுமே அந்த தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, எப்பொழுதுமே அண்ணா திமுக நாட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே கட்சி. இவங்க சொல்கிறா போல் எங்களுக்குள்ள எந்த உட்கட்சி பூசலும் இல்லை. ஒரு பெரிய தலைவர் இருக்கும்போது எல்லா காலங்களில் ஏற்படுற பிரச்சனை தான் அது. புரட்சி தலைவராக இருக்கட்டும், இப்போ புரட்சி தலைவராக இப்போ ஒருங்கிணைஞ்சு மக்களை சந்தித்து தனித்து கூட்டணி விட்டு வெளியே வந்து சந்திச்சிருக்கோம் சார். அதன் பிறகு எங்களோட ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குது, சவால்கள் இருக்குது, ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரேடியாக பலவீனமாக இருக்குதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கல. சவால்களை எப்படி சமாளிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டங்களை நான் வைக்கிறோம். தொடர்ந்து மக்களோடு மக்களா களத்துல போராடுறோம் சார். நன்றி, நன்றி. தமிழன் பிரச்சனை இல்லை, அவங்கவுங்க இயக்கம் வளர்வதற்கு அவங்கவுங்க இயக்கத்தில் உள்ளவர்கள் விரைந்து செயல்படணும். அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவர்களுக்கான மரியாதையும், அந்த தலைவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற உற்சாகமான வரவேற்பும் தான் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கும். இது என்னுடைய முதற்கட்ட கருத்து. ரெண்டாவது கருத்து, சிவசங்கரி அக்கா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம டிஆர் பேசுகிறப்போ வந்து எங்கள் உட்கட்சி விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. திமுகவில் வந்து உட்கட்சி விஷயத்தில் நல்ல வக்கனையாக பேசுகிற சிவசங்கரி அக்காவுக்கு அவங்க கட்சியை பேசணுன்னு வர்ற கோபம் வந்து ஏன் எங்கள் கட்சியை பேசுகிறப்ப வரலன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்தால் அது ரத்தம், எங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியான்னு கேட்க தோணுது. அவரவர் கட்சியினுடைய வளர்ச்சியை அவரவர் சார்ந்திருக்கிற இயக்கத்தினர் பார்த்து கொண்டால் நலம் என்று நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம் மக்களின் மேடை.